இருளின் அதிகாரத்தை நின்று. அப்ப நான் சொல்றேன், சுருக்கமா சொல்ல போனா, பிசாசு ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துக. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியம் பேசாதனால தான் இன்னைக்கு இன்னும் ஒரே லெவல்ல இருக்கிறோம். ஓகே, அல்சர் ஏரி கிட்ட பாருங்க, தண்ணி எப்போ பாரு தேங்கினே இருக்கும். அது தேங்கி தேங்கி என்ன ஆகுங்க, கெட்டு போயிடும் இல்லைங்களா, ஒரு மாதிரி பாசம் மாதிரி ஆயிடும். அதே ஆறு கிட்ட போய் பாருங்க, ஆறுகள் ஓடும், அந்த தண்ணி தேங்காது, அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த தண்ணி நீங்க குடிக்கலாம். அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று தான் இன்னைக்கு நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேங்கி தேங்கி ஓகே பாசம் பிடிக்கிற கிறிஸ்தவர்களா இராதபடிக்கு ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவாகிய நமக்கு அவருடைய ஜீவ ஊற்று வைத்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வச்சு அழகு பார்க்கிற தேவன் இன்றைக்கு நாம் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருக்கிறது என்று நம்ம மறந்து விடுகிறோம். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருக்கிறது. இந்த ஜீவ ஊற்று தான் போற வழியெல்லாம் ஓகே, அதான் எசேக்கியேல் சொல்ல போகிறது, போற வழியெல்லாம் நடக்குமா, சொஸ்தம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க எங்க போறீங்களோ உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுது. கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. ஆபிரகாம் அழைச்சார், பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னார். ஆனால் குழந்தை இருந்துச்சா? இல்லை. ஒன்று பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 100 வயது இல்லை, சாராக்கு 92 வயசு. அப்போ கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனால் ஒரு பிள்ளை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சந்ததி தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசமா இருக்குது. அல்லேலூயா.